நிறைய பேர் வந்து இந்த படத்தில் தான் நீங்கள் சிங்கிள் ஹீரோன்னு சொல்கிறாங்க. ஸோ ஐ கெஸ் இட்ஸ் த ஃபர்ஸ்ட் டைம் ஐம் ஒர்க்கிங் வித் சரவணன் சார், ஃபர்ஸ்ட் டைம் ஐம் ஒர்க்கிங் வித் ஜெய், ஃபர்ஸ்ட் டைம் நான் வந்து என்னுடைய படத்துக்கு இமான் சார் மியூசிக் பண்ணுறாரு. ஃபர்ஸ்ட் டைம் வந்து ஒரு சீரியஸ் ரோல் இல்லாமல் கொஞ்சம் ஜாலியான ஒரு படம் நான் பண்ணுறேன். அண்ட் ஃபர்ஸ்ட் டைம் நான் கார்லாம் ஓட்டுறேன் because I don't really drive in real life. So lots of firsts in this movie. I really enjoyed the experience. Thank you to my director, my cameraman, the entire team, producers, Sarla for giving me a great look. And நீங்கள் எல்லாரும் படத்தை பார்த்து என்ஜாய் பண்ணணும்னு ஐ ஹோப். வலியவன் ஒரு லவ் ஆக்ஷன் மூவி. இதில் எல்லா டெக்னீஷியனும் ரொம்ப எஃபோர்ட் போட்டு ஒர்க் பண்ணியிருக்காங்க. எல்லாருக்குமே என்னோடய தேங்க்ஸ். குறிப்பாக ப்ரொடியூசருக்கு எஸ்கே ஸ்டுடியோஸ் சம்பத். என்னென்னா ஜெய் நான் இந்த காம்பினேஷனுக்கு என்ன ஒரு பட்ஜெட் அலோவ் பண்ண முடியுமோ அதை மீறி ஒன்று பண்ணியிருக்காங்க. என்னென்னா அது இந்த ஸ்கிரிப்ட் மேலே உள்ள நம்பிக்கை. அதே மாதிரி இந்த படம் நல்லா வந்திருக்கு. ஸோ அவங்களுக்கு ஒரு ஸ்பெஷல் தேங்க்ஸ். இதில் சம்பத் சார் இல்லாமல் ஒரு 4 பேர் இருக்காங்க. ஒரு மகேந்திரன், சுரேந்திரன், அது மாதிரி இன்னும் 2 தரன் இருக்காங்க. அவங்க அப்பப்போ அவங்க எங்கே தேவையோ அங்கே வந்து சப்போர்ட் பண்ணுவாங்க. ஸோ அவங்களுக்கு என்னோடய தேங்க்ஸ். அப்புறம் என்னோடய அசிஸ்டன்ட் டைரக்டர்ஸ் என்னென்னா சின்ன சின்ன லொக்கேஷனுக்குள்ளெல்லாம் கூட ரொம்ப மெனக்கட்டு பார்க்கணும். இன்ன வரைக்கும் கூட ஒரு லொக்கேஷன் தேடிட்டுருக்காங்க. ஸோ அவங்க வந்து ரமேஷ், பாபு, ஜெரி, கார்த்திக், கிருஷ்ணா இவங்க எல்லாருமே ரொம்ப ஹார்ட் ஒர்க் பண்ணியிருக்காங்க. அப்புறம் என்னோடய டெக்னீஷியன் சொல்லும்போது தினேஷ் எல்லாத்துக்குமே ஒவ்வொரு ஃப்ரேமுக்குமே ரொம்ப மெனக்கிடுவார். அது வந்து எனக்கு பிடிச்சிருந்தது. அதனால நான் வந்து அவருக்கு என்னோடது மட்டும்தான் இருக்கணும் இல்லாமல் அவருக்கும் ஒரு ஃப்ரீடம் கொடுப்பேன். இது இருந்தால் நல்லா இருக்குன்னு சொன்னார்னா முதல்ல அவரோட ஒப்பீனியன் நான் கேட்டுப்பேன். அதே மாதிரி ஆர்ட் டைரக்டர் ராஜாமோகன், அப்புறம் எடிட்டர் சுபாரக். அப்புறம் இதில் வந்து ஆண்ட்ரியா கூட ஒர்க் பண்ணும்போது கொஞ்சம் என்ன சொல்லலாம், நம்ம முதல்லலாம் ஒர்க் பண்ண எல்லா ஹீரோயின்ஸுமே கொஞ்சம் இதாக இருந்தாங்க. இப்போ ஆண்ட்ரியா ஆகும்போது எப்படி இருப்பாங்கன்னு தெரியாது. பட் வந்து ரொம்ப டெடிக்கேட்டாக அதில் ஒர்க் பண்ணாங்க. ஸோ எல்லாருக்கும் தேங்க்யூ. இந்த படம் நல்லா வந்திருக்கு. அது இன்னும் ஒரு 3 சாங் மட்டும்தான் பேலன்ஸ் இருக்குது. டாக்கி முடிஞ்சு போஸ்ட் ப்ரொடக்ஷன் ஒர்க் நடந்துகிட்ருக்கு. ஸோ பிப்ரவரி ரிலீஸ்க்கு பிளான் பண்ணுறோம். என்னோட 2வது படம் எம் சரவணன் சாரோட ஒர்க் பண்ணுறது. ஸோ ஐம் ரியலி ஹாப்பி. எங்கேயும் எப்போதும்லேயும் நான் ஜெய்க்கு ஸ்டைல் பண்ணேன். இது என்னோட 2nd டைம் ஜெய்க்கு பண்ணுறது அண்ட் எம் சரவணன் சாரோட ஒர்க் பண்ணுறது. ஸோ தேங்க்ஸ் டு சரவணன் சார் அண்ட் தேங்க்ஸ் டு எஸ்கே ஸ்டுடியோஸ் அண்ட் ரமேஷ். ஓகே. அண்ட் இந்த படத்தில் வந்து ஆண்ட்ரியா ஷீஸ் பிளேயிங் அ வெரி மாடர்ன் கேரக்டர். ஸோ என்னோடய காஸ்டியூம்ஸ் எல்லாம் அவங்களுக்கு ரொம்ப வெஸ்டர்னாக கொடுத்துருக்கேன். அண்ட் அவங்க வந்து ஏற்கனவே ரொம்ப அழகாக இருக்கிறதுனால என்னோடய ஒர்க் ரொம்ப ஈஸியாக முடிஞ்சிருச்சு. அவங்க எது போட்டாலும் நல்லா தான் தெரியும். அண்ட் இது வரைக்கும் நீங்கள் பார்க்காத ஜெய் வந்து நீங்கள் பார்ப்பீங்கன்னு நம்புகிறேன். பிகாஸ் அவரோட அவுட்லுக் ரொம்ப டிஃப்ரெண்ட்டாக பண்ணியிருக்கேன். ஒரு பாய் நெக்ஸ்ட் டோர் இல்லாமல் இது ஒரு சிட்டி கேரக்டர், ரொம்ப அல்ட்ரா ஸ்டைலிஷாக மாடர்னாக தெரிவாருன்னு நம்புகிறேன் ஜெய். சரவணன் சாரை பற்றி சொல்லலாம், நிறைய சொல்லலாம். ஏன்னா எங்கேயும் எப்போதும் என்கிற படம் வந்து ஒரு சமூக விழிப்புணர்வு படமாகவும் அதே சமயத்தில் மிகப்பெரிய வெற்றி பெற்ற ஒரு கமர்ஷியல் படமாகவும் அமைஞ்சது. இவன் வேறு மாதிரி படம் பார்த்திங்கன்னா அதனுடைய வித்தியாசமான திரைக்கதைக்காக மிகப்பெரிய வெற்றியை பெற்ற படம். அதில் நான் 3 பாடல்கள் எழுதியிருந்தேன். அதில் லவ்வில் பாடல் மிகப்பெரிய வெற்றியை பெற்றது. இந்த படம், இதனுடைய ட்ரெய்லர், இதனுடைய ஃபர்ஸ்ட் லுக் எல்லாமே வேறு மாதிரி இருக்குது. நிச்சயமாக வலியவன் ஒரு மிகப்பெரிய முத்திரை படைப்பாக இருக்கும். இந்த படத்தினுடைய இசையமைப்பாளர் இமான் பற்றி சொல்லணும். நிறைய அவரோட நான் பணியாற்றியிருக்கேன். சென்ற வருடம் கூட ஜெங்கினமணி, எப்பம்மா மாற்றிட்டு போன்ற பாடல்கள் அவருடைய சில மிகப்பெரிய வெற்றியை பெற்றது. இந்த பாடல்களும் மிகப்பெரிய வெற்றியை பெறும். எங்கேயும் இப்போதும் திரைப்படத்தில் 3 பாடல்கள் எழுதியிருந்தேன். உன் பேரே தெரியாது, உன்னை கூப்பிட முடியாது என்ற ஒரு பாடல், கோவிந்தா கோவிந்தா, சென்னையில் புது பொண்ணு, சொட்ட சொட்ட நினைவு வைத்தாய். இந்த 3 பாடலும் எனக்கு ஒரு மிகப்பெரிய பாடல்களாக மாற்றி கொடுத்தாரு. அதே போலவே யுவன் வேறு மாதிரி படத்தில் வந்து என்ன மறந்தேன், எதற்கு மறந்தேன், என்னை மறந்தேன் ஒரு பாடல். அந்த பாடலும் எனக்கு வந்து பெரிய ஹிட் சாங் அமைஞ்சது. இந்த படத்தில் 3 பாடல்கள் எழுதியிருக்கேன். சரவணன் பொறுத்த வரைக்கும் வந்து அவரோட ஒவ்வொரு படத்துலையும் வந்து பெண்களுக்காக ஒரு பாட்டு வைப்பார். கதாநாயகி தன்னுடைய காதல் உணர்வை சொல்கிற மாதிரி. எங்கேயும் இப்போதுலையும் அந்த உன் பேரே தெரியாது, அதை கூப்பிட முடியாதுன்னு அந்த பாடல், அது எனக்கு சைமா விருது உட்பட பல விருதுகளை பெற்றுக் கொடுத்தது.
அதே போலவே இவன் வேற முதல்ல என்ன மறந்தேன் எதற்கு மறந்தேன் இன்று வரை அந்த பாடல்கள் ஒளிபரப்பாத நாளே இல்லை என்று சொல்லலாம். அதே போலவே இந்த படத்தில் வந்து வலியவன் திரைப்படத்தில் ஏலோ மியா ஏலோ மியா நெஞ்சு ஒரு மை காதல் மெய்யான்னு ஒரு பாடல். இந்த வருடம் முழுக்க இந்த பாடல் வந்து ஒளிபரப்பப்படும் என்று நான் திடமாக நம்புகிறேன். அதே போலவே இன்னொரு காதல் பாடல் இருக்குது. ஆஹா காதல் என்னை அடித்து துவைக்க, ஆஹா காதல் என்னை அடித்து துவைக்க அடடா தப்பிச்சல நினச்சேன், ஆனால் நெஞ்சுக்குள்ளே ஆசை ஒன்று குதிக்க தானாக மாட்டிக்கிட்டு முழித்தேன், அழகாக சிரித்தாலே அவள் கண்ணு ரெண்டும் பம்பரும், அதிலே போய் விழுந்தேனே தலை சுற்றி மயக்கம் வந்துடும், தெரிஞ்சே நான் தொலைஞ்சே போனேன்னு ஒரு பாட்டு. இன்னொரு பாடல் வந்து கொஞ்ச நேரம் மழை வரும், கொஞ்ச நேரம் புயல் வரும், கொஞ்ச நேரம் மழை வரும், கொஞ்ச நேரம் வெயில் வரும், பெண்ணே உன்னை பார்க்கும்போது நெஞ்சுக்குள்ளே புயல் வரும்னு ஒரு பாட்டு. இந்த 3 பாடல்களுமே ஒரு மிகப்பெரிய அளவில் வந்து நல்ல ஒரு மெல்லிசையாக வந்து நண்பர் இமான் இசையமைச்சிருக்காரு. விசில் படம் தொடங்கி இந்த வலியவன் வரை கிட்டத்தட்ட ஒரு 100-150 பாடலுக்கு மேலே இமானுக்கு நான் எழுதியிருக்கேன். சமீப காலங்களில் வந்து பட்டையை கிளப்பிட்டிருக்காரு. அந்த வகையில் அவருடைய இசை பயணத்தில் இந்த வலியவன் இன்னொரு மைல்கல்லாக அமையும். இந்த ப்ராஜெக்ட் கமர்ஷியல் ஆஸ்பெக்ட்ஸோட எல்லா ரொமான்ஸ் ஆக்ஷன் எல்லாமே இருக்குது. ஸோ விஷுவலி கொஞ்சம் ஸ்கோப் உள்ள ஃபிலிம் தான் அது. ஸோ ஐ ஷுட் தேங்க் SK Studios ஃபார் மேக்கிங் திஸ் ப்ராஜெக்ட் பிக் அண்ட் இமான் சருக்கு இந்த ஆல்பம் இன்னும் மேசிவ் ஹிட் ஆகணும்னு விஷ் பண்ணிக்கிறேன். தேங்க்யூ. Hi, hello YouTube viewers. Please subscribe to Red Pix.